friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது நேந்திர பழ போண்டா. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு என்னன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, நேந்திரம் பழம் வந்து ஒன்னு எடுத்துட்டு இது கூட நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம், 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் நேந்திரம் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷர், இதில் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழம் கொஞ்சம் பழமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த போண்டா வந்து நல்லா வரும். நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி விடுங்கிறதுனால சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மசிச்சிட்டோம். கோதுமை மாவு 1 கப், ரவை வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 3 வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சிடலாம். இது நம்ம கோதுமை மாவுலேயே பண்ணலாம். மைதா மாவு போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு வெல்லமும் போடலாம், சர்க்கரையும் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிச்சதுன்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கூட எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள், 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேந்திரம் பழத்துக்கு எள்ளு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரீஃபைண்ட் ஆயில் காய வச்சிட்டோம், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். இது அப்படியே சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக போட வேண்டாம், வேகாது. இதுவே கொஞ்சம் நல்லா உப்பி தான் வரும். திருப்பி விட்டுக்கோங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். நீங்கள் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஊற வைக்கிறது எதுக்குன்னா, ரவை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லை, நம்ம வந்து உடனே வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரவை ஊற வைக்கலைங்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறிச்சு. பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது எள்ளு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். சுவையான நேந்திரம் பழ எல் போண்டா ரெடி. நேந்திர பழ போண்டா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவாழ்வினால் வருவதே உண்மையான இன்பமாகும். தர்மம் தவறி வரும் வாழ்க்கை இன்பமாக தோன்றினாலும் அவை உண்மையான இன்பமாக ஆகாது. அவற்றால் புகழ் உண்டாகாது. இறுதியில் துன்பம் தான் வரும்.